Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து ரைட் அண்ட் கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் வந்து அட் எ டைம் நம்ம யூஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் கொண்டு வர போறோம். இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நம்ம வந்து கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் அண்ட் இந்த ரைட் லெஃப்ட் மிட் ஃபங்க்ஷன் இதெல்லாம் கூட நம்ம செப்பரேட் வீடியோவை எடுத்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்முலாஸை போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை உங்களுக்கு வந்து இது பிகினர் லெவலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து 2 ஃபார்முலாவை நம்ம ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அந்த இண்டிவிஜுவல் ஃபார்முலாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மக்கிட்ட எம்ப்ளாயி ஐடி இருக்குது, நேம்ஸ் இருக்குது. இப்போ இந்த ரிசல்ட் வந்து எம்ப்ளாயி ஐடின்னு இருக்கு இல்லைங்களா? இப்போ இன்கேஸ் இது இங்கே இந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கு இங்கே வரணும். ஓகேங்களா? இப்போ இந்த எம்ப்ளாயி ஐடின்றது இங்கே இருக்கிற இந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கு வரணும் ரிசல்ட். இதுதான் நம்மளோட டாஸ்க்கு. இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து எம்டியாக இருக்குது எம்ப்ளாயி ஐடி. பட் இங்கே இருக்கிற எம்ப்ளாயி ஐடி எல்லாமே எனக்கு இந்த நேமோட வந்து கன்கார்டினேட் ஆகி எனக்கு இங்கே ரிசல்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 254ன்னு இருக்குது. இப்போ எனக்கு ரிசல்ட் எப்படி வரணும் அப்படின்னாக்க இங்கே வந்து இஎம்பி 254ன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரணும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம வந்து என்னென்ன மெத்தட்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க இந்த ரிசல்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னாக்க நம்ம இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு டீலிமிட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இங்கே வந்து டெக்ஸ்ட் டு காலம் இருக்கு இல்லைங்களா? இதை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து டீலிமிட் பண்ணலாம். டீலிமிட்டில் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே அதரில் வந்து ஜஸ்ட்டு அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கலாம். பிகாஸ் நமக்கு இங்கே அண்டர்ஸ்கோர் வச்சு தான் இந்த எம்ப்ளாயி ஐடி வந்து இங்கே இருக்குது. நீங்கள் என்ன சிம்பிள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே எனக்கு சோர்ஸ் கேட்குது இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஒரிஜினல் டேட்டா அப்படியே இருக்கணும். நான் வந்து எஃப் காலமில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகி எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க இங்கே இஎம்பின்னு நான் ஒரு காலமில் வந்து ரெஃபரன்ஸ் அசைன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து இப்போ கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இது கமா இந்த வேல்யூ. ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு தேவையான ரிசல்ட் வந்துருச்சு. இதை அப்படியே என்னால் இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணிட முடியும். ஓகேங்களா? இது ஒரு மெத்தடு, ஒன் வே ஆஃப் மெத்தட். இது வந்து நமக்கு ஒர்க் அதிகமாக எடுக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம டீலிமிட் பண்ணணும். நம்ம வந்து அதுக்கப்புறம் ஒரு ரெஃபரன்ஸ் இங்கே என்ன நேமில் உங்களுக்கு வேணுமோ அந்த நேம் வந்து நம்ம இங்கே அசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அகைன் கன்கார்டினேட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த இதெல்லாம் இல்லாமல் நம்ம சிங்கிள் கன்கார்டினேட்லேயே நம்ம வந்து இந்த ரிசல்ட்டை கொண்டு வர போகிறோம். சிம்பிள் தான். நீங்கள் ரைட் ஃபங்க்ஷனை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ரைட் கேரக்டரில் வந்து நம்ம எத்தனை கேரக்டரை புல் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம அந்த ஸ்டார்டிங் நம்பர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இங்கே எனக்கு வந்து டெக்ஸ்ட் எந்த டெக்ஸ்ட்லேருந்து ரைட் நம்பர் வேணும் அப்படிங்கிறது கேட்குது. இங்கே வந்து நான் அதை செலக்ட் பண்ணுறேன். எனக்கு நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து ஒரு 3 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா எனக்கு அந்த எம்ப்ளாயி ஐடியை மட்டும் எனக்கு புல் பண்ணிட்டு வரும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இந்த ரைட் ஃபங்க்ஷனையும் நம்ம கன்கார்டினேட் ஃபங்க்ஷனையும் கம்பைன் பண்ணி நம்ம அந்த ரிசல்ட்டை அட் எ டைம் இங்கே கொண்டு வர போகிறோம். இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஈக்குவல் டு கன்கார்டினேட் யூஸ் பண்ணுறேன். கன்கார்டினேட்டில் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இஎம்பின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதுதான் எனக்கு அந்த ஐடிக்கு முன்னாடி எனக்கு வரணும். ஓகேங்களா? அந்த எம்ப்ளாயி ஐடிக்கான ரெஃபரன்ஸ் மாதிரி நான் இஎம்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கமா இப்போ வந்து எனக்கு என்னன்னாக்க இந்த கடைசி 3 கேரக்டர் வந்து அந்த நம்பர் வந்து நியூமரிக் வேல்யூ நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட் கேட்குது. டெக்ஸ்ட் வந்து எனக்கு எந்த ஏரியாக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டில் எனக்கு அந்த கேரக்டரை ஸ்ப்ளிட் பண்ணணும்னு கேட்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து E2 செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். தட் மீன்ஸ் இந்த இ காலமில் இருக்கிற நேம்ஸு. ஓகேங்களா? கமா நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து 3 கேரக்டர் எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ 3ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணுறேன். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ அகைன் ஒன் மோர் டைம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். பிகாஸ் நம்ம இங்கே கன்கார்டினேட்டுக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்டர் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அட் எ டைம் கன்கார்டினேட் ஃபங்க்ஷனும் ரைட் ஃபங்க்ஷனும் எனக்கு ஒர்க் ஆகி எனக்கு ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆக்டிவிட்டி பண்ணியிருப்போம். நமக்கு டைம் டியூரேஷன் வந்து அதிகமாக போகும். பட் இந்த மாதிரி நம்ம ஃபார்முலாஸை வந்து கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸலில் நம்ம வந்து ஈஸியாக நம்மளோட டாஸ்க்கை வந்து டைம் டியூரேஷன் ரெடியூஸ் பண்ணலாம். நம்ம ஈஸியாக வந்து ஆன் டைமுக்கு நம்மளால் வந்து
டெலிவரி பண்ண முடியும் டேட்டாவை. ஓகேங்களா, இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதே மாதிரி நம்ம வந்து எக்ஸலில் வந்து மல்டிபிள் ஃபார்முலாஸை வந்து நம்ம கம்பைன் பண்ண முடியும் ஃபங்க்ஷன்ஸை. கன்கார்டினேட்டுக்குள்ளேயே நம்மளால் ரைட்டு, லெஃப்ட்டு, மிட்டு, சர்ச், ஃபைண்டு என்ன மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வந்து டிஃப்ரெண்ட் சினாரியோ வச்சு நம்ம வேற ஒரு கான்செப்டில் பார்க்கலாம். ஓகேங்களா, இது சிம்பிள் சினாரியோ. இது வந்து என்னோட ஒர்க் என்வாரன்மெண்ட்டில் வந்து நான் பார்க்கக்கூடிய விஷயங்களை எனக்கு வரக்கூடிய அந்த டேட்டாபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சினாரியோஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம வந்து உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை வந்து கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலாஸை வந்து நம்ம கம்பைன் பண்ணி நம்ம டெரைவ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.